பிரீத்தி, வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் ஜீவிதா. ஓகே, சோ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பத்தி நம்ம பேசலாம்? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா, கடந்த நாட்கள நம்ம இன்ட்ரஸ்டிங்கா ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம். ரேண்டமா வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம். சோ அதே தான் இன்னைக்கு இல்லையா? எஸ், அதே தான் பண்ண போறோம். ஓகே, சோ அந்த டாபிக்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கும் வேற ஸ்டைல்ல நம்ம வந்து மாத்திக்கிட்டே வரோம். சோ ஆக்சுவலி நான் ஒரு டவுட் கேக்குறேன். ரெட்ரோனா என்ன சொல்வீங்க? ரெட்ரோனா என்ன 80s அந்த ஒரு பழைய ஸ்டைல் ரெட்ரோ. அப்போ விண்டேஜ்னா என்ன சொல்வீங்க? அதுக்கும் பழைய இதுதான். பழைய ஸ்டைல். ஆக்சுவலி என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, விண்டேஜ்னா 20ல இருந்து 100 வருஷம். நம்ம ஜெனரேஷன்ல இருக்கோம் இல்லையா, நம்மளோட செஞ்சுரில இருந்து ஒரு 20ல இருந்து 100 வருஷம் முன்னாடி இருக்கிறது தான் விண்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம அதான் ரெட்ரோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலி அதான் விண்டேஜ். அண்ட் ரெட்ரோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரீசன்ட் பீரியட்ல ஃபாலோ பண்ற ஸ்டைல் ரீசைக்கிள் ஆகி திருப்பி வருதுல்ல, அதுதான் ரெட்ரோ. சோ விண்டேஜ் வேற, ரெட்ரோ வேற அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல. ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து விண்டேஜ்னா ஒன்னு நினைச்சிருப்போம், ரெட்ரோனா வந்து 80s அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ ஆக்சுவலா அதுக்கு மீனிங் என்னன்றதை ரொம்ப தெளிவா சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆன சூரியோதயம் பார்த்தலாமா? பார்த்தலாம். இது சூரியோதயம். இன்று 5/8/2016 வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி திருதியை. நட்சத்திரம் பூரம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. பிரீத்தி, 1950ல பார்த்தனா, அதாவது அமெரிக்கனோட ஒரு வீட்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த க்ளோத்ஸ், அதாவது அவங்க உடுத்துற ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 3.8% வந்து செலவு பண்றாங்களா. அதாவது அவங்க இன்கம்ல இருந்து 3.8% வந்து கம்மி தானே, அது வந்து செலவு பண்றாங்க. ஓகேவா? அதாவது இது எப்படி வருதுன்னா, ஒருத்தருக்கு $1,700 வருது. சரி, அவங்களோட இன்கம் மேபி ரொம்ப கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்கம்லயே வந்து 3.8% வெறும் க்ளோத்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. சோ க்ளோத்ஸ் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட க்ளோத்ஸ் மேல பயங்கர காஷியஸா இருந்திருக்காங்க போல. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து மொத்தமாவே பார்த்தனா அவங்களோட டோட்டல் இன்கம், அதாவது ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தனா அவங்களோட சேலரியில இருந்து 11% வந்து யூஸ் பண்றாங்களாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 3.8% கம்மி தானே அப்படின்னுட்டு. ஆனா ஒருத்தருக்கு, அதாவது ஒரு வீட்ல இருக்கிற ஒரு மெம்பருக்கு வந்து 3.8%னா வீட்ல இருக்க மொத்தவங்களுக்கு பார்த்தனா 11% ஆஃப் அவங்களோட இன்கம் வந்து செலவு பண்றாங்க. ஓகே, சோ அமெரிக்காலயும் வந்து குட்டி ஃபேமிலியா இருந்தா தான் ரன் பண்ண முடியும்ன்றது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே புத்தம்புது காலையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவியினுடைய மிகச்சிறந்த போர்க்கலையை, போர்த்திறனை, அவள் எதற்காக இந்த உலகத்திலே தோன்றினாளோ, அறக்கர்களை அழித்து நன்மையை இந்த உலகம் முழுவதும் ஸ்தாபிதம் செய்வதற்காக தோன்றிய அந்த வீர வரலாற்றினுடைய பகுதியை நாம் இப்பொழுது தேவி பாகவத்திலிருந்தும் லலிதா ஸ்தவரத்தினம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நூலிலே இருந்தும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமங்கள் அதற்கு நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றன. பண்டாசுரனை அழிப்பதற்காக தன்னுடைய சக்தி சேனைகளை தயாராக வைத்திருந்தவளுக்கு வணக்கம் என்று சொன்ன நாமத்தை தொடர்ந்து
ஓம் சம்பத்கரி சமாரூட சிந்துர விரஜ சேவிதாயை நமக என்கின்ற திருநாமத்தை நாம் சிந்திக்கின்றோம். சம்பத்கரி என்று சொல்லக்கூடியவள் யார் என்று கேட்டால், ரணகோலாகலம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வெற்றி பொருந்திய யானையின் மீது அமர்ந்து யானைப்படையை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சம்பத்கரியினால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம். பொதுவாக சம்பத் என்று சொன்னால் செல்வம் என்று பொருள், சகல சம்பத்துக்களும் என்று சொல்லுவார்களே அப்படி. அந்த சம்பத் என்று சொல்லக்கூடிய செல்வத்தினை அழிக்கக்கூடியவளாக அவள் எதிலே இருந்து தோன்றினாள் என்று கேட்டால், அங்குசம், தேவியினுடைய அங்குசத்திலே இருந்து தோன்றியிருக்கிறாள். அங்குசத்திலே இருந்து தோன்றிய தேவி சம்பத்துக்களை வழங்கக்கூடியவளாக, செல்வத்துக்கு அதிபதியாக இந்த உலகத்திலே நமக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள். அவளை தியானம் செய்பவர்கள் அவள் யானை வாகனத்திலே அமர்ந்தது போலே தியானம் செய்கிறார்கள். அப்படி யானை வாகனத்திலே அமர்ந்தது போலவும் யானை அவளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீரினை கலசங்களை தாங்கி இருப்பது போலவும் அவளை தியானிக்கிறார்கள். அது செல்வங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கிறது. செல்வத் திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாள், நமதொளி திக்கனைத்தும் பரவும் என்று சொல்லுவானே மகாகவி பாரதி. அந்த வகையிலே சம்பத்கரி யானை கூட்டங்களை தன் வசப்படுத்தி இருக்கிறாள். யானை என்று சொன்னாலே செல்வம் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யானையினுடைய மஸ்தகம் என்று சொல்லக்கூடிய முன் பகுதியிலே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகிறாள். மகாலட்சுமி 5 இடங்களிலே நித்தியவாசம் பண்ணுவதாக நம்முடைய வேதங்கள் சொல்லுகிறது. ஒன்று, தாமரை மலரிலே தேவி இருக்கிறாள். மற்றொரு இடம் பசுமாட்டினுடைய பின்பகுதியில் தேவி இருக்கிறாள். கோபூஜை பண்ணுகிற பொழுது எல்லோரும் பின்பகுதியிலே தான் பூஜை செய்கிறோம். பசுமாட்டினுடைய பின்பகுதியிலே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகிறாள். வில்வ தளம், வில்வ இலையினுடைய பின்பகுதியிலே தேவி நித்தியவாசம் பண்ணுகிறாள். அதே போல சுமங்கலி பெண்களுடைய உச்சி பொட்டு, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று சொல்லுகிறார் அபிராமிப்பட்டர். அப்படி உச்சி பொட்டிலே தேவி மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகிறாள். 5வது இடம் யானையினுடைய மஸ்தகம் என்று சொல்லக்கூடிய முன்பகுதி. அந்த முன்பகுதியிலே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவதனாலே யானையை நாம் எப்படி பார்க்கிறோம்? செல்வத்தின் அடையாளமாக, செல்வத்தின் வடிவமாக நாம் யானையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பரதேவதை, அந்த பராசக்தி, அந்த சம்பத்கரி எப்படி இருக்கிறாளாம்? செல்வத்தை வாரி வழங்குபவளாக இருக்கிறாள். இன்னொன்று, யானைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியும் விசேஷம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இயல்பாகவே சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அந்த யானை. அந்த யானை இயல்பாகவே சுறுசுறுப்பு உள்ளது. பிறகு எதற்கு அதற்கு அங்குசம் என்று கேட்டால், இந்த அங்குசம் என்ன செய்யும்? அது நல்ல வழியிலே செல்வதற்கு எந்த தடையும் ஏற்படாமல், அது தீய வழியிலே செல்லாமல் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அங்குசம் அதற்கு உதவியாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய குரட்டி என்று சொல்வார்களே, அந்த கம்பி வளைந்தது போன்ற அந்த அங்குச முத்திரை என்று கூட நாம் சொல்லுகிறோமே, அப்படி அங்குசத்தை அதனுடைய காதுகளிலே மாட்டி வைத்திருப்பார்கள். இந்த யானை காதுகளை அசைக்கிற பொழுது, யானை அசைந்து கொண்டே இருக்கிற பொழுது, அந்த யானையினுடைய மிகப்பெரிய செய்தி என்ன நமக்கு தருகிறது என்று கேட்டால், அது இருக்கிற இடத்துல இருந்து 200 அடி தூரத்திற்கு நல்ல அதிர்வலைகளை தருகிறதாம். யானையின் மனத்திலே அத்தகைய அதிர்வலை மிக்க நல்ல எண்ணங்கள் பொருந்திய சிந்தனை இருக்கிறது என்று சமீபத்திலே நாசாவிலிருந்து வெளியிட்ட ஒரு இதழ் நமக்கு சொல்லுகிறது. நாம் மற்றவையெல்லாம் வெளிநாட்டினர்கள், குறிப்பாக நாசா சொன்னால் உடனடியாக ஒற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பெரியவர்கள் ஆகையினாலே தான் கோயில்களிலே கும்பாபிஷேகங்கள், மகான்களை வரவேற்பதற்கு அல்லது ஒரு பெரிய நன்மையான நிகழ்ச்சி நடைபெறுகிற பொழுது கஜபூஜை செய்து யானையை முன்னிறுத்தி வழிநடத்தி கொண்டு செல்ல சொல்வார்கள். அப்படி செல்வதன் மூலமாக யானை முன்னாலே போய் பின்னாலே இறைவனுடைய திருவீதி ஊர்வலம், இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற பொழுது யானையினுடைய நல்ல அதிர்வலைகள் அந்த பகுதி முழுவதுமாக பரவி இருக்கிறது. நாம் ஒரு வீட்டிலே குடியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வீட்டிற்கு உள்ளே நுழைந்த உடனாக அந்த வீட்டினுடைய உள்பகுதியை பார்த்து 2 புறமும் யானை குடத்துடன், கலசத்துடன் தாங்கி இருக்கக்கூடிய கஜலட்சுமியினுடைய திருவுருவப் படத்தை மாட்டி வைக்க வேண்டும். வாசலை நோக்கி விநாயக பெருமான் திருவுருவப் படமும், வீட்டினை உள் பார்த்து கஜலட்சுமியினுடைய திருவுருவப் படமும் மாட்டி வைக்க வேண்டும். அப்படி வைப்பதன் மூலமாக வீட்டிற்குள்ளாக செல்வம் சேரும் என்ற நம்பிக்கை இன்றளவும் நமக்கு இருக்கிறது. வீட்டினுடைய வாசலை பார்த்து, வாசல் பகுதி முகப்பை பார்த்து கண்ணாடி அல்லது விநாயகர் படத்தை வைத்து கொள்ளலாம்.
அப்படி விநாயகர் படம் இல்லை என்று கண்ணாடி என்று சொன்னால் அதை நாம் எப்படி மாட்ட வேண்டும் என்று சொன்னால் வீட்டினுடைய உள்பகுதியை பார்த்து கஜலட்சுமியினுடைய படம் இருக்க வேண்டும். அப்படி சம்பத்கரி என்று சொன்னால் அவள் என்ன செய்கிறாள்? ரண கோலாகலம் என்று சொல்லக்கூடிய வெற்றி தரக்கூடிய யானையின் மீது அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய யானை படையினை ரத கஜ துரக பதாதி என்று அந்த காலத்திலே சொல்லுவார்கள். அப்படி ரதத்தினாலே, யானைப்படையினாலே, குதிரைப்படையினாலே, காலாட்படையினாலே, 4 விதமான படைகளிலே யானைப்படைகள் மிக முக்கியமானது. அப்படி முக்கியமான அந்த யானைப்படையை யார் தலைமை ஏற்று நடத்துகிறார்கள்? சம்பத்கரி என்று சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய அம்சமாக, அங்குசத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய தேவி மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு செல்கிறாளாம். ரணகோலாகலம் என்று சொல்லக்கூடிய வெற்றி தரக்கூடிய அந்த யானை, அவள் அமர்ந்திருக்கக்கூடிய யானையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அது எங்கு பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் வெற்றியை மட்டுமே ஈட்டி தரக்கூடிய மிக அருமையான அந்த யானையாக இருக்கிறது. அதன் மேலே இருக்கக்கூடிய சம்பத்கரி என்ன செய்கிறாள்? நமக்கு மிகச்சிறந்த செல்வத்தினை வழங்குகிறாள், பேற்றினை வழங்குகிறாள். அவள்தான் யானைப்படையை வழி நடத்தி செல்லுகிறாள். நம்முடைய மனம் இருக்கிறதே என்றைக்கும் அடங்காமல் இருக்கக்கூடியது. எதை அடக்கினாலும் அடக்கலாமே தவிர நம்முடைய மனத்தை அடக்க முடியாது. அர்ஜுனனே சொல்லுவான், கிருஷ்ண பரமாத்மா நீ சொல்லிக்கொண்டே செல்கிறாய், மனதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவதை காட்டிலும் கடினமானது என்று சொல்லுவான். மனதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவதை காட்டிலும் கடினமானது. ஆனாலும் அதை அடக்கலாம். எப்படி அடக்கலாம்? விடாமுயற்சியினாலும் பயிற்சியினாலும் அடக்கலாம் என்று சொல்வார்கள். பயிற்சி வேண்டும், முயற்சி வேண்டும். அப்படி பயிற்சியினாலும் முயற்சியினாலும் அடக்கக்கூடிய மனம் இருக்கிறதே, அந்த மனத்தை இந்த யானை படை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சம்பத்கரி என்ன பண்ணுகிறாளாம்? இந்த மனத்தை குரட்டி கொண்டு யானையை எப்படி அங்குசத்தினாலே நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறோமோ அதுபோல நம்முடைய மனத்தை நம்முடைய வசத்துக்குள்ளே வைத்துக்கொள்வது. நம்முடைய மனத்தை நம்முடைய வசத்துக்குள்ளே வைத்திருந்தால்தான் நாம் எந்த செயலிலும் இந்த உலகத்திலே வெற்றி பெற இயலும். ஒரு யானையினுடைய மிகப்பெரிய படைத்திறனை சம்பத்கரி எப்படி வெற்றி பெற்றவளாக இருந்து இந்த உலகத்திலே வழி நடத்துகிறாளோ, அவளை தன்னுடைய படையிலே வைத்திருப்பதிலே, யானைப்படையினுடைய தலைவியாக வைத்திருப்பதிலே தேவியானவள் பரதேவதை மிகவும் சந்தோஷம் அடைகிறாள் என்று சொல்லுகிறது தேவி பாகவதம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த யானைப்படை அது யாரை தாக்கப் போகிறது? பண்டாசுரனுடைய போர்க்களத்திலே முன்னால் சென்று நின்று உயர்ந்த வகையிலான அற்புதமான யானைகள், அந்த யானைகளை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடியவளாக, அந்த யானைகளை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடியவளாக சம்பத்கரி இருப்பதனாலே ரணகோலாகலம் என்று சொல்லக்கூடிய வெற்றி தரும் யானையின் மீது அமர்ந்து யானைப்படைகளுக்கு தலைமை தாங்கி அந்த யானைப்படையை கொண்டு வெற்றி பெறச் செய்யக்கூடிய அருமையான பரதேவதையாக, பராசக்தியாக வீற்றிருக்கக்கூடிய சம்பத்கரி போற்றக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். அவளுக்கு வணக்கம் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. ஓம் சம்பத்கரி சமாரூட சிந்திர விரஜசேவிதாயே நமகா என்கின்ற நாமம் நமக்கும் வெற்றியும் செல்வத்தையும் இந்த விடியற்காலையில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.